வெல்கம் டு சிவசக்தி கலர் வேர்ல்டு. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய வீட்டுக்கு டேம் ரூஃப் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்ற விஷயத்தை தான் நான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கிளாரிட்டியாக சொல்ல போறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்னுடைய கேமராவில் வந்து ஒரு சின்ன கிளாரிட்டி குறைபாடு இருக்கு. ஸோ அதனால நான் எனக்கு என்னதான் வந்து முடி வந்து லாங்காக இருந்தாலும் அதிகமாக அடர்த்தியாக இருந்தாலும் இதில் வந்து கொஞ்சம் சொட்ட இருக்கிற மாதிரியே காட்டுது. பட் நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து எனக்கு நல்லாவே எனக்கு முடி அதிகமாகவே இருக்கும். ஜோக் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான வந்து ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு டெப்த்தாக கட் பண்ணி எடுத்துட்டு, அதாவது தண்ணி நிற்கிற மாதிரி அந்த தண்ணி நிற்கிற அளவுக்கு தேவையான அளவு கட் பண்ணி நமக்கு தேவையான கம்பை எடுத்துக்கலாம். ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தண்ணியை ஊற்றி உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். ஸோ ஊத்தன தண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செகண்ட் கூட நிற்காம டக்குன்னு வெளியே வருது. ஸோ ட்ரைன் அவுட் ஆகுது. ஸோ இது வந்து நம்மளுடைய டேம் ரூஃப் அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்பாஞ்ச். ஸோ இங்கே நம்ம வந்து என்ன பிராண்டு டேம் ரூஃப் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம பிர்லா ஓப்பஸில் வந்து ஆல்ரைட் 10. ஸோ இந்த 10ன்றது பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் வாரண்டி இந்த ப்ராடக்ட்டுக்கு. ஸோ இதை தான் நம்ம வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எந்த ப்ராடக்ட்டுமே நம்ம வந்து பெயிண்ட் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பயுமே வந்து அதை வந்து ஒரு ஷேக் பண்ணிக்கணும். இதுதான் ஆல்ரைட் 10. ஸோ ஃபஸ்ட்டு கோட் அப்ளை வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கோட் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிக்கணும். ஆனால் இந்த ஸ்பாஞ்சுன்றதுனால நான் வந்து டைரெக்டாகவே யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் கோட் வந்து முடிச்சாச்சு. ஃபஸ்ட் கோட் முடிச்சதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்பாஞ்சோட சர்ஃபேஸு இந்த பொசிஷனில் தான் இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து ஒரு 3 மணி நேரம் வந்து டைரக்ட் வெயிலில் வைப்போம். ஸோ ஏன்னா இது கொஞ்சம் அந்த ட்ரை ஆகணும் மேலே சர்ஃபேஸ்லாம். அதுக்கப்புறம் தான் வந்து அடுத்த கோட் முடிக்க முடியும். கமா செகண்ட் கோட்டை வந்து அப்ளை பண்ணுறோம். ப்ரூஃபை பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்டில் நீங்கள் அதாவது டெரஸில் அடித்தாலும் சரி இல்லை வாலில் அடித்தாலும் சரி, நீங்கள் ப்ரஷ் யூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் உங்களுக்கு பெட்டராகவே இருக்கும். ஓகே, அடுத்து வந்து ஃபைனல் ரவுண்டு 3வது கோட்டை வந்து நம்ம இப்போ வந்து அப்ளை பண்ண போகிறோம். அதாவது இது வந்து ஸ்பாஞ்சில் பண்ணுறது அப்படின்றதுனால கொஞ்சமே டைம் எடுக்குது. பட் நீங்கள் உங்களுடைய வீட்டிலேயோ இல்லை டெரஸ்லேயோ மாடிலேயோ பண்ணும்போது அதுக்கு வந்து இவ்வளோ டைம்லாம் எடுக்காது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அது ஓப்பன் பிளேஸாக இருக்கிறதுன்றதுனால கொஞ்சம் டக்குனே வந்து ட்ரை ஆகிடும். ஆனால் இங்கே வந்து ஒரு 2லேருந்து ஒரு 3 மணி நேரம் வந்து வெயிட் பண்ண வேண்டியதாகவே இருக்குது. இது வந்து நீங்கள் புது வீடு கட்டியிருக்கீங்க அப்படின்னாக்கா, எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபஸ்ட்டு அல்லது இப்போ நீங்கள் வந்து ஒரு புதுசாக வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா 1 or 2 கோட்டே வந்து போதும். ஆனால் நீங்கள் வந்து பழைய வீடு ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 வருஷம் பில்டிங்கு, அதில் வந்து மாடியிலேருந்து நீர் கசிவு இருக்குது, வால்லையும் வந்து அது மாதிரி இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னாக்கா, நீங்கள் கம்பல்சரி வந்து ஒரு 3 கோட்டை போட்டே ஆகணும். அதுவும் இது மாதிரி ப்ராப்பராக போட்டே ஆகணும். அப்போ தான் கம்பெனி சைடில் இருக்கிற வாரண்டி வந்து உங்களுக்கு கிளைம் ஆகும். ஸோ இது வந்து 3வது கோடு முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்பாஞ்சு இந்த பொசிஷனில் தான் இருக்குது. ஆஸ் யூஸ்வலாக நம்ம வந்து 3வது கோடு முடிச்சதுக்கப்புறம் வாட்டர் டெஸ்டிங்கை வந்து பண்ணிடலாம். ஸோ இது வந்து தண்ணி எடுத்துருக்கேன். இப்போ வந்து நான் இந்த ஸ்பாஞ்சில் வந்து ஊற்றுறேன். ஃபுல் போர்ஷனுமே ஊற்றிட்டேன். எனக்குமே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம் அப்படின்றதுனால ஏதாவது லீக்கேஜ் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். இதிலேருந்து இந்த டேம் ரூஃபோடைய குவாலிட்டி என்ன அப்படின்றது வந்து நமக்கு தெரிய வரும். ஸோ இது வந்து இதுக்காக மட்டும் ஏதோ வேறு மெட்டீரியலை யூஸ் பண்ணலை. நம்மளுடைய ஆல்ரைட் 10 பிர்லாவில் இருக்கிற ஆல்ரைட் 10 மெட்டீரியலை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம இதை டக்குன்னு நான் எடுத்து போயிட போகிறதில்ல. அடுத்த ஒரு 10 டேஸுக்கு வந்து நம்மளுடைய கடையிலே வந்து இதை
ஃப்ரண்ட்டில் வந்து ஷோ பண்ணி தான் வைக்க போகிறேன். இதில் வந்து எந்த ஒரு வாட்டர் லீக்கேஜுமே வந்து இல்லை. உங்கள் சேஃப்டியை நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்கள் வீட்டோட சேஃப்டியை எங்கள் பெயிண்ட் பார்த்துக்கோங்க.